Welcome students, class 8 science unit 3 light part 5 laws of reflection. இந்த light lessonல learning objectives கொடுத்திருக்காங்க. அதுல இந்த lesson முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன knowledge கிடைக்கணும்னு சொன்னா knowledge about various types of mirror இது நம்ம பார்த்துட்டோம். types of mirror பார்த்துட்டோம். Understand images formation in spherical mirror இதுவும் நம்ம பார்த்துட்டோம். applications of spherical mirror அதையும் நம்ம பார்த்துட்டோம். knowledge about laws of reflection இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். concept map அதுல மிரரை வந்து 2 டைப்ஸா பிரிப்பாங்க. ஒன்னு plain mirror, இன்னொன்று வந்து curved mirror. அந்த plain mirror வந்து நீங்கள் 7th ஸ்டாண்டர்டோட படித்து முடிச்சிட்டதுனால curved mirrorல 4 டைப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. spherical mirror, cylindrical mirror, parabolic mirror, ellipsoid mirror. இந்த 4 mirror இருந்தாலும் 8th ஸ்டாண்டர்டில் spherical mirror பற்றியும் parabolic mirror பற்றியும் தான் சொல்கிறாங்க. அடுத்தது இந்த மிரரில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு ஒரு சில டேர்ம்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், போல், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், பிரின்சிபல் ஆக்சிஸ், ஃபோக்கஸ், ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிற இந்த டேர்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும், ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் தெரியணும்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அடுத்ததாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஃப்ளெக்ஷன். ரெஃப்ளெக்ஷன்னா என்னன்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஆக்டிவிட்டி 3 இதை உங்களை செஞ்சு பார்க்க சொல்கிறாங்க. Take a plain mirror and focus the light coming from the sun on a wall. Can you see a bright spot on the wall? நீங்கள் சாதாரணமாக முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை எடுக்கிறீங்க. அதுக்கு பேர் தான் வந்து plain mirror அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து சமதளமாக இருக்கிறதுனால அதுக்கு அந்த நேம். Focus the light coming from the sun. சன்லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து வாலில் விழுகிற மாதிரி பண்ணுறீங்க. Can you see the bright spot on the wall? அந்த வாலில் ஒரு நல்ல பிரைட் ஸ்பாட் உங்களுக்கு தெரியும். How does it occur? It is because the light rays falling on the mirror are bounced onto the wall. இது எதனால் நடக்குதுன்னு சொன்னால் சன் ரேஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் வந்து அந்த மிரரில் பட்டு திரும்ப வாலில் போய் விழுகுது. இப்போ இதை எப்படி இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பவுன்ஸுங்கிறது இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு கிரிக்கெட் பாலை தரையில் ஓங்கி அடிச்சிங்கன்னு சொன்னால் அது திரும்ப தரையிலே இருக்கிறது இல்லை. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு நம்ம போடுறோமோ அந்த ஸ்பீடுக்கு அது வந்து மேலே எழும்பி வரும். அதை தான் நம்ம பவுன்ஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். அப்போது அதே மாதிரி லைட் ரேஸ் வந்து பிளேன் மிரரில் விழும்போது பவுன்ஸ் ஆகி வருது. Can you produce the same bright spot with the help of any other object having a rough surface? rough surface இருக்கக்கூடிய வேறு ஆப்ஜெக்டை வச்சு உங்களால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. டெஃபினட்டாக நம்மளால் பண்ண முடியாது. Not all the objects can produce the same effect as produced by the plane mirror. plane mirror ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்பாட்டை வந்து நம்மளால் வேறு சர்ஃபேஸ் வச்சு நம்மளால் பண்ண முடியாது. A ray of light falling on a body having a shiny, polished and smooth surface alone is bounced back. அப்போ எதனால் அந்த plane mirror பண்ணுது அப்படின்னு சொன்னால் a ray of light falling on a body. எந்த ray of light வந்து அந்த பொருள் மேலே விழுகுதோ அந்த பொருள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஷைனிங்காக இருக்கணும், பாலிஷ்டாக இருக்கணும், ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து பவுன்ஸ் ஆகும். அந்த கேரக்டர் ஃபுல்லாக ஷைனி, பாலிஷ்டு, ஸ்மூத் சர்ஃபேஸ் இந்த கேரக்டர் ஃபுல்லாக பிளேன் மிரருக்கு இருக்குது. This bouncing back of light rays as they fall on the smooth, shiny, polished surface is called reflection. அப்போ what is reflection அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். The bouncing back of light rays as they fall on the smooth, shiny and polished surface. அந்த லைட் ரேஸ் வந்து ஸ்மூத், ஷைனி, பாலிஷ்டு சர்ஃபேஸில் விழுகிறது பவுன்ஸ் ஆகணும். அப்படி ஆனால் அதுக்கு பேர் வந்து ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து எதிரொலித்தல் அப்படின்னு பேர். ரெஃப்ளெக்ஷன் இன்வால்வ்ஸ் 2 rays. ரெஃப்ளெக்ஷனில் 2 rays இருக்குது. ஒன் இஸ் இன்சிடென்ட் ரே, அனதர் ஒன் இஸ் ரெஃப்ளெக்டட் ரே. அப்போ இன்சிடென்ட் ரேனா என்னது, ரெஃப்ளெக்டட் ரேனா என்னது? The incident ray is the light ray in a medium falling on the shiny surface of reflecting body. பார்த்தீங்கன்னு சொன்னால்
இப்போ இதுதான் வந்து பிளேன் மிரர். கீழே வந்து கோட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்து சன் இருக்குது. சன்னில் இருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து இந்த பிளேன் மிரரில் வந்து விழுகுது. அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து விழுந்த ரே வந்து பவுன்ஸ் ஆகி இதை மாதிரி திரும்ப போகுது. அப்போ பேக்கில் போகக்கூடிய இந்த ரேக்கு வந்து ரெஃப்ளெக்டட் ரே அப்படின்னு நம்ம நேம் கொடுக்குறோம். Ray is the light ray in a medium falling on the shiny surface of reflecting body. இந்த மீடியம் அப்படிங்கிறது நம்ம ஏரில் வச்சு பண்ணுறோமா, வாட்டரில் வச்சு பண்ணுறோமா? அப்போ வாட்டரில் இருந்தால் வாட்டர் இஸ் அ மீடியம்னு சொல்லுவோம். ஏரில் வச்சு பண்ணோம்னா ஏர் இஸ் எ மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்டர் ஃபாலிங் ஆன் த சர்ஃபேஸ் திஸ் ரேஸ் ரிட்டர்ன்ஸ் இன் டு த சேம் மீடியம். அப்போது ரெஃப்ளெக்டிங் ஆனதுக்கப்புறம் அது பவுன்ஸ் ஆகி பேக் போகுதுன்னு சொன்னால் அதுவும் சேம் மீடியம், அதாவது ஏருங்கிற மீடியம். அப்போ இன்சிடென்ட்டும் ஏரில் தான் நடக்குது, ரெஃப்ளெக்ஷனும் ஏரில் தான் நடக்குது. திஸ் ரே இஸ் called the reflected ray. An imaginary line perpendicular to the reflecting surface at the of incident of the light ray is called normal. அப்போ நார்மல் அப்படின்னு சொன்னாலும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். அப்போது இந்த ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுங்கிறது இந்த பிளேன் மிரர். இன்சிடென்ட் ரே இந்த ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அதாவது பிளேன் மிரரை டச் ஆகக்கூடிய இந்த இடத்துல நம்மளாம் இமேஜினரியாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அது வந்து 90 டிகிரியில் இருக்கும். அதை தான் நம்ம நார்மல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, த ரிலேஷன் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே, த ரெஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல் இஸ் கிவன் அஸ் த லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். அப்போது இன்சிடென்ட் ரே, நார்மல், ரெஃப்ளெக்ஷன் ரே இந்த மூணுக்குமான தொடர்பை வந்து லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷனில் உங்களுக்கு சொல்கிறாங்க. த இன்சிடென்ட் ரே, the reflected ray and the normal at the point of incident all lie in the same plane. அதாவது சேம் பிளேன் அப்படின்னா ஒரே தளத்தில் அமைகிறதுன்னு அர்த்தம். அப்போ எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே, ரெஃப்ளெக்டட் ரே, நார்மல் ஆல் ஆர் லை இன் த சேம் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நார்மல்னா என்ன அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கூட எக்ஸ்ட்ரா இந்த லைன் சேருது. நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட், அந்த எங்கே அந்த லைன் இந்த இன்சிடென்ட் ரே எந்த இடத்துல இங்கே டச் ஆகுதோ அங்கே வரையணும். அதனால தான் நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த மூணும் வந்து ஒரே தளத்தில் அமைந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெஃப்ளெக்ஷன் நடக்கும். இதுதான் அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு லா. செகண்ட் லா பார்த்தீங்கன்னா of incidence and the angle of reflection are always equal. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து இன்சிடென்ஸுங்கிறதுனால ஸ்மால் ஐயும் ரெஃப்ளெக்டட் ரேங்கிறதுனால ஸ்மால் ஆரும் கொடுத்துருக்காங்க. இப்போ இது 35 டிகிரியாக இருந்தால் ஆரும் 35ஆக தான் இருக்கும். இது 45 டிகிரின்னு சொன்னால் இதுவும் 45 டிகிரியாக இருக்கும். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஸ்ட்ரேட் லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு கேட்டால் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் எழுதணும். இங்கே வந்து QR கோடு கொடுத்துருக்காங்க. 2 QR கோடோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த ரெஃப்ளெக்ஷன் ரே வந்து எப்படி 2 பாய்ஸ் வந்து எப்படி வந்து லைட்டை வந்து ரெஃப்ளெக்ஷன் பண்ணி தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கிறத QR கோடோட லிங்க்கில் கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். மிஸ் பண்ணாமல் அதை போய் பாருங்கள். Do you know சில்வர் மெட்டல் இஸ் த பெஸ்ட் ரெஃப்ளெக்டர் ஆஃப் லைட். இப்போ எப்படி வந்து பிளேன் மிரரும் ரெஃப்ளெக்ட் பண்ணுதோ சில்வரும் நல்லா ரெஃப்ளெக்ட் பண்ணும். That's why a thin layer of silver is deposited on the side of materials like plain glass sheets to make mirror. இந்த கேரக்டர் இருக்கிறதுனால தான் அந்த கிளாஸ் ஷீட்டோட பேக் சைடில் சில்வரை வச்சு கோட்டிங் கொடுத்து அதை மிரராக மாற்றுறாங்க. அப்போ மிரருங்கிறது கிளாஸ் ஷீட்டோட பேக் சைடில் கோட்டிங் கொடுத்துட்டோன்னு சொன்னால் அதுக்கு பேர் மிரர். ஓகே, இன்றைக்கி கிளாஸில் நம்ம லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ரெஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படின்னு சொன்னால் பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் ரேஸ் ஆஸ் தே ஃபால் ஆன் த ஸ்மூத் ஷைனி பாலிஷ்டு சர்ஃபேஸ் இஸ் கால்டு ரெஃப்ளெக்ஷன். ஒரு ஸ்மூத்தாக ஷைனிங்காக பாலிஷாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் லைட் ரேஸ் விழுந்து பவுன்ஸ் ஆனால் அதுக்கு பேர் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். ரெஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன் சொன்னால் த இன்சிடென்ட் ரே நார்மல் at the point of incidence and the reflected ray
ஆல் லை இன் த சேம் பிளேன். இந்த மூணும் ஒரே தளத்தில் அமையணும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். இதுதான் அந்த 2 லா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.